இப்பொழுது நீங்கள் பார்த்தவங்க 63 நாயன்மார்கள். சிவபக்தியில் சிறந்த 63 நாயன்மார்கள். பெரிய புராணத்தில் இவர்களை பற்றி விரிவாக வருகிறது. இவர்களில் ராஜாவும் இருந்தாங்க, வேளாளர் இருந்தாங்க, வேட்டைக்காரர் இருந்தாங்க, பெண்கள் இருந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்களும் இருந்தார்கள். அனைவரும் உள்ளனர் இவர்கள். திருநாவுக்கரசர் அப்பர்னு சொல்லுவாங்க. ஜனன மதத்தை சேர்ந்தவர். கோவிலை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர். சிவன் தொண்டு. திருஞான சம்பந்தர் பார்வதி அம்மா அவங்க ஒரு குழந்தையாக இருக்கும்போது பால் விட்டு வந்தனால ஞான குழந்தை. சுந்தரர் இவர் சிவபெருமானின் நண்பனாக இருந்தார். ஒரு நண்பன்கிட்ட பேசுவது போல் பேசுவார். மாணிக்க வாசகர் இவர் அரசு ஊழியர். கண்ணப்ப நாயனார் அவர் வேட்டைக்காரர். சிவனுக்கு கண்ணை அர்ப்பணித்தார். நந்தனார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். சிவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டப்போ நந்தியை விலகியது தரிசனம் தரத்துக்கு. ஈடிகள் காடவர் கோன் அப்படின்னு ஒரு சிவனடியார் இருந்தார். அவர் ராஜாவாக இருந்து சிவன் தொண்டுக்கு வந்தார். பெண்களில் காரைக்கால் அம்மையார். இந்த 63 நாயர்களை பற்றி பெரிய புராணத்தில் விரைவாக உள்ளது. ஒன்று சொல்லுவாங்க, சிவனடியார்களுக்கு நம்ம தொண்டு செஞ்சனா சிவன் அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவார். அவருக்கு தொண்டு செய்வதை விட சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்களாம். அதனால் இந்த 63 நாயன்மார்களும் சிவனடியார்கள். எப்போ வந்தாலும் சிவனை கும்பிட்ற மாதிரியே இந்த 63 நாயன்மார்களையும் கும்பிட்டா அவ்வளோ நற்பயன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.